ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல் டு அவர் கேட் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம ஆட்டோ கிளாஸில் 2D கமெண்ட்ஸில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்ப்ளோர்டோடு முடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம அறை பற்றி பார்ப்போம். அறையோட ஷார்ட்கட் கீ வந்து ஏஆர். அறையை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அறை இருக்குது. அதில் வந்து ரெக்டாங்குலர் அறை, போலார் அறை அண்ட் பார்ட். இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்டாங்குலர் அறை பற்றி பார்ப்போம். அறையோட ஷார்ட்கட் கீ வந்து ஏஆர். இப்போ வந்து நம்ம அறையை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க அப்ளிகேஷன். அறைனா என்னென்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணுறது தான் அறைன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இதில் வந்து நம்ம அறை அப்ளை பண்ணி பார்க்கலாம். அறையோட ஷார்ட்கட் கீ வந்து ஏஆர். என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் அரேன்னு கேட்கும். அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஆப்ஷன் கேட்கும் பாருங்கள். அறையில் வந்து 3 டைப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று ரெக்டாங்கிள், இன்னொன்று பார்ட் அண்ட் போலார். இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ரெக்டாங்கிள் அறை பற்றி பார்க்குறோம். ஸோ ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், அறையில் வந்து குரூப்ஸ் அண்ட் காலம்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. நான் அறைனாலே என்னென்னு சொல்லியிருக்கேன், குரூப்ஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறது தான் அறைங்கிறது சொல்லியிருக்கேன். கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பாருங்கள் கவுண்ட், ஸ்பேசிங், காலம்ஸ், ரோஸ் அந்த மாதிரி காட்டுறது பார்த்தீங்களா. இதில் வந்து நான் இப்போ கவுண்ட்டு பற்றி பார்க்குறேன். வாங்க, கவுண்ட்டுன்னு நம்ம கொடுக்கும்போது என்ன வருங்க, COUன்னு என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் நார்மலாகவே அரே என்டர் நம்பர்ஸ் ஆஃப் காலம்ஸ் வேல்யூஸ் கேட்குது. இதில் வந்து நான் 10 கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குது பாருங்கள், கீழே நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. அதுவும் ஒரு 5 கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். பாருங்கள் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 10 க்ரியேட் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. தென் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒன்று செலக்ட் பண்ணால் ஒரு குரூப்பாக தான் செலக்ட் ஆகிருக்கும். இதுதான் என்னென்ன சொல்கிறோம், நம்ம அறைன்னு சொல்கிறோம். இப்போ அறையில் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம சேம் அரே அப்ளை பண்ணுறோம். ஏஆர் என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் அரேன்னு கேட்கும். அதை என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ ரெக்டாங்கிள் தான் பார்க்குறோம். ஸோ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து கவுண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து காலம்ஸ், ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். காலம்ஸ் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். COL என்டர் பண்ணுங்கள். என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காலம்ஸ் செலக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து காலம்ஸ் பற்றி தான் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நம்ம வந்து காலம்ஸ்க்கு என்ன கேட்குதோ அதை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து என்டர் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் கேட்குது. இப்போ ஒரு 10 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் காலமோட டிஸ்டன்ஸ் கேட்குது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காலம்ஸ், ஒவ்வொரு காலம்ஸ் கூட டிஸ்டன்ஸ் கேட்குது. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 50 feet கிட்ட டிஸ்டன்ஸ் கொடுத்தேன். பாருங்கள் எனக்கு எப்படி க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம வேல்யூஸ் கொடுத்து காலம்ஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸோ அது க்ரியேட் ஆகிருக்கு. சேம் ஆஸ் காலம்ஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அது க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து காலம் அரே. இப்போ சேம் அதே இது வந்து ரோஸ் பற்றி பார்ப்போமா. வந்துருக்கிறேன். ரோ வச்சு அரே எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம காலம் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரோஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஏஆர் என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் அரேன்னு கேட்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் ரோஸ்க்கு என்டர் பண்ணுவோம். ஆர் என்டர் பண்ணுங்கள். ரோஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறத ஒரு 10 கொடுத்துக்கிறேன். அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரோஸ், ஆல்ரெடி நம்ம வந்து காலம்ஸ்க்கு வந்து சேம் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காலம்ஸ் இது ரோஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரோஸ் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ரோஸ்க்குரிய டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. நான் வேல்யூஸ் கொடுத்தோடனே ரோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ரோஸை வச்சு நம்ம அரே யூஸ் பண்ணுறது. அறையில் நம்ம கவுண்ட் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கிடைச்சி. இப்போ நம்ம ஸ்பெசிஃபையாக காலம்ஸ் அண்ட் ரோஸ் கிளிக் பண்ணோம்னா காலம்ஸ்க்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காலம்ஸ் அப்படின்னு கேட்கும். அந்த இது ரோஸை செலக்ட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுதான் வந்து அரே. இப்போ அரேயில் நம்ம நெக்ஸ்ட் அரே பார்ப்போம். இப்போ வந்து ரெக்டாங்கிள் அரே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அரே வந்து என்னென்னா போலார் அரே. இதோட ஷார்ட்கட் கீ வந்து PO. இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்குது. அது வந்து APன்னு சொல்லி என்டர் பண்ணாலும் போலார் அரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். போலார் அரேக்கு நம்ம இப்போ ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, போலார் அரே க்ரியேட் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு பாருங்கள் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து அரேஸை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து இது ரெக்டாங்கிள் பேஸ்டு அரே, இது வந்து போலார் பேஸ்டு அரே. அதுக்காக நான் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது போலார் அரேனால் அரே ஏஆர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் அரேன்னு கேட்கும். என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து ரெக்டாங்கிள் பற்றி பார்த்தோம், இப்போ வந்து போலார் பற்றி பார்க்கணுன்னா போலாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் அரே, அதாவது நான் இது சொன்னேன்னா இப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி வரும், அதோட சென்டர் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உடனே என்ன கேட்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் அரேஸுங்கிற மாதிரி கேட்குது. இப்போ வந்து அதில் வந்து கீழே பாருங்கள் கமெண்டில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸுங்கிற கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஐட்டம்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்குது, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஃபார் இந்த அரே. இப்போது இந்த பேஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் அரேஸ் க்ரியேட் ஆகணும். இப்போ ஒரு 10 க்ரியேட் பண்ணோம்னா 10 க்ரியேட் ஆகும். பார்த்தீங்களா? இப்போது நம்ம கொடுக்குற வேல்யூஸை வந்து அதை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு போலார் அரே க்ரியேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து போலார் அரே. சரிங்களா? இப்போ வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா பாத் அரே. அரேயில் 3 டைப்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் அரே, செகண்ட் வந்து போலார் அரே பார்த்தோம். இப்போ வந்து தேர்ட் வந்து பாத் அரே பார்த்தோம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாத்துங்கிறது நான் என்ன மீனிங், ஒரு வழியாக க்ரியேட் பண்ணுற பாத்துங்கிறதுல நம்ம இப்போது அரே க்ரியேட் பண்ண போகிறோம். சிங்கிள் லைனில் நம்மளுக்கு இந்த பாத் அரே க்ரியேட் ஆகாது. அதாவது இப்போ லைன் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு ட்ரா பண்ணதில் இது பார்த்தா அதை எடுத்துக்கிடாது. இது வந்து பாருங்கள் சிங்கிள் லைன்ஸாக நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். பாத் அரேயில் வந்து நம்ம இந்த லைன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பாலிலைன் அரே, அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து PLன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு ஒரு பாத் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது அந்த பாத் வழியாக நான் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணி போகணும், அதாவது ஒவ்வொரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்மால் சர்க்கிள் இந்த எட்ஜில் வரைகிறேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் லைனாக செலக்ட் ஆகுது. ஆனால் இதில் வந்து அப்படி செலக்ட் ஆகாது, தனித்தனி லைனாக செலக்ட் ஆகிறதுனால இது அது பார்த்தா எடுத்துக்கிடாது. ஸோ நாம் இந்த பாலிலைன் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தா வரைஞ்சிடணும். இப்போ நம்ம கமெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். AR என்ட்ரு பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் அரேன்னு கேட்கும். ஸோ நான் இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குது, ரெக்டாங்கிளா இல்லை போலரா இல்லை பாத்தாங்கிறது கேட்குது. நம்ம பாத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கனால நம்ம பாத்தை செலக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து செலக்ட் த பாத் ஆஃப் த அரேன்னு கேட்குது. ஸோ நான் அந்த பாலிலைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன கேட்குது, நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குதுன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணுவோம். என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாத், அலாம் த பாத்தில் இந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் க்ரியேட் ஆகிறதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுக்கு வந்து இப்போ கமெண்டில் AR என்ட்ரு பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் அரேன்னு கேட்கும். நான் அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன கேட்குதுன்னா ரெக்டாங்குலரா பாத்தா போலாரான்னு நம்ம இப்போ பற்றி பார்த்துக்கோன்னா நம்ம அப்போ பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ வந்து செலக்ட் த பாத் ஆஃப் த அரேன்னு கேட்குது. நான் அந்த பாலிலைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஃபார் த அரே அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ஐட்டம்ஸ்க்கு என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் அலாங் த பாத், இந்த அரே க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோங்கிற கேட்குது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த அரே அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து 21 அரேஸ் இருக்குது. இப்போ நமக்கு கம்மியாக வேணும் அப்படிங்கிறத கேட்டுச்சுன்னா இப்போ நம்ம ஒரு 15 கொடுக்குறோன்னா இப்போ பாருங்கள் 15க்கு எவ்வளோ தூரம் க்ரியேட் ஆகுமோ அது க்ரியேட் ஆகுது. நம்ம லாஸ்ட் லைன் வரைக்கும் 21 வரைக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு அது கம்மியாக வேணும்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து பாத் அரே. தென் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத் அரே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். இப்போ அரேயில் 3 டைப்ஸையும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்குலர், நெக்ஸ்ட் வந்து போலார், மூணாவது வந்து பாத் அரே பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா ட்ரிம் கமெண்ட். இதோட ஷார்ட்கட் கீ வந்து 3R. வாங்க அப்ளை பண்ணி காட்டுறேன். ட்ரிம்முங்கிறது வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணிக்கலாம்னா இப்போ ஒரு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த லைன் பாருங்கள், இப்போ ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு லைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லைனை தாண்டி இந்த லைன் வந்து க்ராஸ் ஆகி போயிட்டு, ஸோ நான் வந்து ட்ரிம் பண்ணணும், அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகிற இந்த லைன்ஸை நான் ட்ரிம் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், TR என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் ட்ரிம்னு கேட்கும். இப்போ வந்து
செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகிற லைன்ஸை ட்ரிம் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து கிராஸ் ஆகிற லைன் வந்து இது தான். ஸோ நான் வந்து என்டர் கிளிக் பண்ணால் ட்ரிம் ஆயிடும். இதுதான் ட்ரிம். சரிங்களா, ஒரு லைன் வந்து இன்டர்செப்ட் ஆகி நெக்ஸ்ட்டு கிராஸ் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்குது, அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஸோ அதை நான் ட்ரிம் பண்ணணும், அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் கமெண்ட், அதோட ஷார்ட்கட் கீ வந்து EX. இப்போ வாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் லைன் வந்து நான் இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை பாதிலே நிப்பாட்டுற மாதிரி கொடுக்குறேன். அதாவது இப்போ எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள். எக்ஸ்டெண்டோட ஷார்ட்கட் வந்து EXன்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் டு எக்ஸ்டெண்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்டை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது செலக்ட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எந்த லைன் பாருங்கள், இந்த லைனை நம்ம இந்த லைனோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணோன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி ஜாயின் ஆகிடும். இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் கமெண்ட். இதை வந்து நம்ம வந்து மல்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மல்டி லைன்ஸு இப்போ ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் 3 லைன்ஸ் இருக்குது. சேம் அதே எக்ஸ்டெண்ட் கமெண்ட் கொடுக்குறேன். EX என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட் கேட்கும், என்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த லைன் நம்ம கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் இந்த லைன் கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் இந்த லைன். இதான் வந்து எக்ஸ்டெண்ட் கமெண்ட். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து டெக்ஸ்ட் கமெண்ட். இப்போ வந்து ட்ராயிங்ஸில் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஏரியாவை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் கமெண்ட் தான் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது பார்ப்போம் வாங்க. டெக்ஸ்ட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டு, மல்டி லைன் டெக்ஸ்ட்டு அண்ட் நார்மல் டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டெக்ஸ்ட் பார்ப்போம். TX என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து ஸ்பெசிஃபை த பாயிண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். இப்போ எங்கே நம்ம ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும், என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நேம் அடிக்க போகிறோம். ஒரு ராகுலும் க்ரியேட் ஆகிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து நார்மல் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கமெண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து எம்டெக்ஸ்னால் மல்டி லைன் டெக்ஸ்ட்டு. அது எப்படி க்ரியேட் ஆகுது பாருங்கள். அது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது பாருங்கள் வாங்க. எம்டெக்ஸ்ட்னு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 டெக்ஸ்ட்டுக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேம் அதை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம இப்படி ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து சேம் RAHUL ராகுல் அடிங்க. அண்ட் தென் ரவின்னு அடிங்க. இப்போ நேம் அருண் அடிங்க. அண்ட் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது சிங்கிள் லைன், இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் அப்படிதானே. இது நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ண முடியுமோ அதை வச்சுக்கலாம். இது வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட். இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் டெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனில் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறது தான் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். அண்ட் நார்மல் டெக்ஸ்ட்டும் அதே தான். சரிங்களா, இப்போ நம்ம வந்து இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்லேயே வரோம். இப்போ சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு, இது வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட். மல்டி லைன் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனில் வந்து நேம்ஸை வந்து ஆட் பண்ணிட்டு போகிற மாதிரி. இப்போ வந்து சுரேஷ், இந்த மாதிரி நம்ம நேம்ஸை வந்து அடுத்தடுத்து நம்ம என்டர் பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட். இப்போ நார்மல் டெக்ஸ்ட்டில் பாருங்கள். இப்போ நார்மல் டெக்ஸ்ட்டில் இப்போ நிறைய நேம்ஸ் என்டர் பண்ணுற பாருங்கள். நார்மல் TX என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கேட்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து RAHUL ராகுல், தென் RAVII, தென் சுரேஷ். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த இது பாருங்கள். இப்போது டெக்ஸ்ட் எப்படி செலக்ட் ஆகுது பாருங்கள். சிங்கிளாக தான் நம்ம செலக்ட் ஆகுது. இதுதான் நம்ம நார்மல் டெக்ஸ்ட்டு. இதை நம்ம சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் மல்டி லைன் டெக்ஸ்ட்டில் அப்படி கிடையாது. மல்டி லைனில் நமக்கு ஒரு செலெக்ஷன்லேயே வந்து எல்லா நேம்ஸும் க்ரியேட் ஆகிற மாதிரி டைப் பண்ணிக்கணும்.
இதுதான் வந்து சிங்கிள் டெக்ஸ்ட்டுக்கும் மல்டி லைன் டெக்ஸ்ட்டுக்குரிய வித்தியாசம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். அதாவது இப்போ வந்து டெக்ஸ்ட்டோட சைஸு, ஸ்டாண்டர்டு இது எல்லாம் மாற்றுறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நான் இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணக்க ஸ்டைலுங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணப்போ எஸ்டின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஷார்ட்கட் கீ. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம ஃபாண்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஹைட்டு இந்த மாதிரி வந்து இந்த பேஜில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக வந்து நியூன்னு க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு நேம் ஸ்டைல் 1 நேம்னு ஒரு க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நான் பேண்ட் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் டைல் வந்து போல்ட் ஆர் இட்டாலிக் அப்படின்னா நான் நார்மலாக ரெகுலரே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் க்ளோஸ். இப்போ வந்து செட் கரண்ட்டுன்னு கொடுக்குறேன், தென் க்ளோஸ். இப்படி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். என்ன ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணணும்னோ அந்த ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா மிரர் டெக்ஸ்ட்டு. இதோட ஷார்ட்கட் கீ வந்து MIRR சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா இந்த மிரர் டெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்கும்னா வேல்யூஸ் தான் என்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். 0 or 1ன்னு கேட்கும். இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 1ன்னு தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கமெண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டு. வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா டெக்ஸ்ட்டில் ஃபைன் டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நிறைய வந்து நேம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த நேம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ட்ராயிங்ஸில் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபைண்ட் யூஸ் ஆகுது. இதில் வந்து நம்ம நேம்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து எக்ஸல்லையும் வேர்ட்லேயும் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இருக்கும்னா அதே மாதிரி இதுலேயும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிறது யூஸ் ஆகுது. பாருங்கள், அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து ராகுலுங்கிற நேமை வந்து நான் ரவின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபைண்டில் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வேலை பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ராகுலுங்கிற நேமை நம்ம ரவிங்கிறது ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ராகுல் எங்கே இருக்குங்கிறது காட்டுது அண்ட் அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது ரீப்ளேஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோம்னா ரீப்ளேஸ் ஆல் ஆயிரும். எல்லாமே எங்கெல்லாம் வந்து ராகுல்ங்கிறது க்ரியேட் ஆகிருக்கோ அதெல்லாம் ரவிங்கிறது சேஞ்ச் ஆகிரும். ரீப்ளேஸ்ன்னு கொடுக்கும்போது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த செலெக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கும்போது எங்கெல்லாம் வந்து ராகுல்ங்கிறது இருக்கோ எல்லாமே ரவியாக சேஞ்ச் ஆகிடும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து குரூப் கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு குரூப் கமெண்ட். குரூப்பில் வந்து நம்ம குரூப்பும் பண்ணிக்கலாம் இல்லை அன்குரூப்பும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அந்த ரெண்டும் எப்படிங்கிறது காட்டுறேன். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வந்து ட்ராயிங்ஸ் ஓப்பன் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இதை நான் குரூப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் G என்டர் பண்ணிக்கோங்க. குரூப்புக்கு செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் குரூப். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் குரூப் பண்ணுறதுக்கு. என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குரூப் ஆயிடுச்சு. இதுதான் வந்து குரூப். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், அதை ஃபுல்லாக ஒரே குரூப்பாக க்ரியேட் பண்ணணும்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை நான் இப்போ அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா UNG என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஃபார் அன்குரூப். இந்த செலெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், தனித்தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இதுதான் வந்து அன்குரூப். ஓகே, தேங்க்யூ ஆல். இதோட நம்ம இன்னைக்கு செக்ஷனை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் கேட் சர்க்கிள்.